ஐயா சொன்ன மாதிரி எவ்வளவு நேரம் பேசலாம்னு ஏன் கேட்டேன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா நான் அனுபவப்பட்டவன். அதுவும் திருமண வீடுகளில் பேச போகிறப்ப அதை நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன். அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தான் திருமண வீட்டில் பேசுகிறதுங்கிறது. யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அதில் இசைக்கு சேரி கூட பரவாயில்லைங்க, ஏன்னா அதில் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. தனிச்சொற்பொழிவுங்கிறது நிராயுதபாணியாக போர்க்காலத்துக்கு போகிற மாதிரி தான். ஒரு தடவை திருச்சியில் நான் பேச போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க கல்யாண வீட்டுக்கு. நான் தான் பேச்சாளன். 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீடுகளில் பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறப்ப இன்னொரு கோஷ்டி வந்துருச்சு, நீ கல்யாணத்தில் பேசணும். நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க, வந்துருங்கன்ட்டு. அங்கே போய் அதே தாங்க நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது ஒரு போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு நினைவு பரிசு. அது எங்கள் ஊர் பக்கம்லாம் ஏதாவது நல்ல பொருள் கொடுப்பாங்க. இங்கே பொக்கேன்னு யார் கண்டுபிடிச்சான்னு தெரில. அதை வாங்கி என்ன செய்யறது? பேங்க்லேயே போட முடியும், வட்டி விட முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அது சில நேரங்களில் சுற்றி சுற்றி வேறு வருது. போகிறப்ப அப்படி இருந்தது வாங்கிக்கிறாரு, கொண்டு நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. இப்படி இருந்தால் பார்த்துருக்கையில் தீபாவளி அன்னைக்கு பலகாரம் கொடுத்து விட்டோம்னா திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துடும் தெரியுமா? நான் அதுக்கு தான் சொல்லுவேன், இனிஷியல் போட்டு கொடுத்து விடுது, நம்ம வீடு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு நினைவு பரிசு கொடுக்கறதுக்காக என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அந்த பக்கம் போ, இந்த பக்கம் மனுஷனாகவே நினைக்கிறேன் என்னைய. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, இங்கே நான் 10 பாட்டு, அங்கே நான் 8 தொகை, அங்கே நான் குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. அதில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து அந்த ரூம்குள்ளே போய் பேசியா, ஒருத்தர் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மணமகன் நிறைய காமிச்சு அங்கே போய் பேசி யாரும் இல்லை. அதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்ல தாய் உள்ளம்னு. தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னா ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் ஜன்னலை திறந்து உட்காந்து பேச மாட்டேனா? கேட்டால் தானே முடியும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பேசுறது கலை என்றால் அந்த ரசிகர்களை வளர்த்தெடுப்பது ஒரு கலை. நல்லா இந்த சபைக்கு போனால் கேட்பாங்க, அதுதானே முக்கியம். 50 ஆண்டு காலம் இங்கே பேசி வளர்ந்த பெருமக்கள் இருக்கிற இடத்துல பேசுகிற போது அத்தனை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குதுங்க. ராமனை பற்றி அதில் இருக்கிற செய்திகளை பற்றி, கம்பரை பற்றி, அவருடைய வாழ்ந்த காலத்தை பற்றி எல்லாம் சொல்ல 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 ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அழகாக வேறுபாடு காட்டினாங்க. சங்க இலக்கியங்களில் ராமகாதை சொல்லப்படுது, அது கம்பராமாயணம் இல்லை, நமக்கு தெரியும். ஏன்னா சங்க இலக்கியம் 2ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி 2ஆம் நூற்றாண்டு ஒட்டி. அதே போல் சிலப்பதிகாரத்தில் ராமாயணம் சொல்லப்படுது, அது கம்பராமாயணம் கிடையாது. மூவுலகம் ஈரடியால் முறை திறம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் கான் புகுந்து. வார்த்தையை பாருங்க, அதுதான் ராமாயண வார்த்தை. பாரதம் அதில் வரும், அது வந்து வில்லி பாரதம் இல்லை, அது வந்து மகாபாரதம் தான். அது அந்த வார்த்தையை சொல்கிற போது நல்லாயிருக்கும். பஞ்சவர்க்கு தூது நடந்தானே பேசாத நாவண்ணனாவோ நாராயணா என்னாத நாவண்ணனாவோ. போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிற ஒவ்வொரு செய்தியும் வருது. இந்த வேறுபாடு நமக்கு தெரியணும்னா ரொம்ப பிந்தி வந்தவர் தான் கம்பர். 10-11களில் வந்தவர் தான். ஆனாலும் கூட அத்தனையும் உள்வாங்கி வச்சிருக்கிறாங்கிறது தான் பெரிய விஷயம். எந்த பாத்திரத்தை எடுத்தாலும் விளக்கிட்டு ஓடிட முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ராமனை, அதே போல் கூனியை, அதே போல் அந்த குகனை, மந்தரை, அதில் முக்கியமாக அந்த கூனிக்கு பேர் இந்த கைகையை சொல்கிறப்ப தான் சொல்லுவாங்க, அவள் அழகாக இருப்பா, உள்ளம் மட்டும் கோணலாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, பாத்திரங்களை பார்த்து 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 தேடி எடுக்கணும். இன்றைக்கி நான் எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகர்களுக்கு இணையாக பேசப்படுகின்ற ஒரு பாத்திரம். அதாவது முதன்மை பாத்திரங்கள்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய பாத்திரம் அஞ்சனை மைந்தன் அப்படிங்கிற அந்த பாத்திரம் தான். ஆஞ்சநேயர் அவ்வளோலாம் இருக்குங்க. அனுமார் ஈஸியாக இருக்கும். இப்படி சொன்னால் தான் அனுமார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தான் போவாங்க. ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்கிறது அப்படிம்பாங்க. நம்ம ஏதாவது கொஞ்சம் நல்ல தமிழில் பேசிட்டோம்னா அச்சமாக தான் இருக்குது. கல்லூரி வாசல் நின்றுருந்தேன், ஒரு பேருந்து வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு ஒருத்தத்தை கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னாரு. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் கேட்டு தொலை வேண்டியதானே அப்படின்னாரு. அந்நேரம் வரைக்கும் நான் பேசுனது தமிழ் இல்லை. நான் என்ன செய்யறது?
இப்போ பாருங்க, ஆஞ்சநேயர், அஞ்சனையின் மைந்தன், அனுமாரு, சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறது. அது பல ஊர்களில் அனுமார் கோயில் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ இதில் எனக்கு ஒரு சிறப்பு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? நான் என்ன தலைப்பில் பேசலான்னு ஐயாட்ட கேட்குற போது அவங்களே தலைப்பு எடுத்து கொடுத்தாங்க. உண்மையிலே அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. ஐயா அவர்கள் தான் எப்படி பெரிய புராணம் எழுதுகிற போது அந்த உலகலாம் என்கின்ற வார்த்தையை சிவபெருமான் எடுத்து கொடுத்தாரோ, கந்தபுராணம் எழுதுகிற போது கச்சியப்பருக்கு முருகப்பெருமான் எப்படி முதல் அடியை எடுத்து கொடுத்தாரோ, அதுபோல் ஐயா அவர்கள் எடுத்து கொடுத்த தலைப்பு தான் இது. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய ஐயா நயவரை நம்பி அவர்கள் இந்த தலைப்பில் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் மகிழ்ந்து போனேன். இதில் கூட என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? சிவபெருமான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு, அதில் ஒரு ஆள் தப்பு கண்டுபிடிச்சுட்டான். அதே போல் கந்தபுராணத்தில் திகட சக்கர செம்முகம் ஐந்துவான்னு அவர் ஆரம்பித்து அரங்கேற்றம் பண்ண போகிறார். கீழே இருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு திகழ் ப்ளஸ் தசக்கரம் திகட சக்கரம் வராது, பாட்டு தப்புன்ட்டான். அப்போ எல்லாம் அரங்கேற்றம் பண்ணுறப்ப தப்புன்னா அரங்கேற்றம் பண்ண முடியாது. கச்சியப்பரப்பு போய் படுத்துட்டார். படுத்துட்டு யோசிச்சார், உங்கள் வீட்டில் ஒழுங்காக பாட்டு எழுதுறதுக்கு ஆளே கிடையாதா? நீ இந்த பாட்டை எழுதுற, உங்கள் அப்பாவும் இந்த பாட்டை எழுதுறாரு, கொங்கு தேர் வாழ்க்கை அந்த பாட்டில் வந்து தப்பு கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு செய்தியை சொல்கிற போது நமக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? இந்த வார்த்தை இது யாருடைய வார்த்தைன்னா அனுமனுடைய வார்த்தை தான். நீ யாருன்னு கேட்குறப்ப நான் வாயுவின் புத்திரனோட விட்டுருக்கலாங்க. அடுத்த வார்த்தை என்னன்னா அவங்க அம்மா வேற சொல்கிறார். ஏன் தெரியுமா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். இந்த வார்த்தை தேவையா நமக்கு? தேவைதான். ஏன் தெரியுமா? அப்பாவை தெரியும், அம்மாவை சொல்லணும். மாயனை மண்ணு மடவதரை வைந்தனை தூய பெருநீர் யமனை துறையினை சொல்லிட்டு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போகை பிழையும் பூதருவான் நின்றனமும் தீயினில் தீ சாகும் செப்பேளர் என்பாவாய். இதில் ஆச்சரியம், 5 இதை சொல்லிட்டு தீக்கு மாத்திரம் என்ன சிறப்பு தெரியுங்களா? நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ங்கிற போது இந்த நெருப்பு ஒன்று தாங்க அசுத்தப்படாது. மற்ற எல்லாத்துலேயும் அசுத்தம் கலந்துடும். நிலத்தில், நீரில், ஆகாயத்தில், எல்லாத்துலேயும். ஏன் அதில் வந்து கிடக்காது அப்படின்னா நெருப்புக்கு அழுக்கை தின்கின்ற ஒரு தன்மை உண்டு. அது கிராமத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அழுக்கு துணியை வெள்ளாவி வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்ப என்னன்னா அது அழுக்கை சாப்பிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்ம செஞ்ச தப்புகள் மற்றவை எல்லாமே போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகம் செப்பேலோர் என்பாவாய். ஆண்டாள் சொல்கிற வார்த்தையிலிருந்து பார்க்குறோம். இந்த இவர் வந்து ஆஞ்சநேயர் சொல்கிற போதே நான் அஞ்சனையின் மைந்தன் நாமமும் அனுமன் என்போம். அதான் ஆச்சரியம். 6 காண்டத்தில் முதல் 3 காண்டத்தில் கிடையாதுங்க இவர். பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், அயோத்தியா காண்டம். நமக்கு கித்கிந்தா காண்டம் வர்ற போது தான் அறிமுகமாகிறார் இவர். யார்? ஆஞ்சநேயர். அப்படி அறிமுகமாகிற போது கூட இன்னைக்கு நம்ம இந்த தலைப்பெல்லாம் இன்றைக்கு பேசினா எடுக்குமா? கல்லூரிகளில் பேசலாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா, ஃபோன் எடுத்தால் கூட நான் யார் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசினா நல்லது. செய்கிறதே இல்லை. எடுத்து நம்ம அவசரமாக பஸ்ஸுக்கு ஓடிக்கிட்டு இருப்போம், ரயிலுக்கு ஓடிக்கிட்டு இருப்போம். அந்நேரம் முந்தியெல்லாம் லேண்ட்லைனில் சில கொடுமைகள் நடக்கும். பஸ்ஸை விட்டுட்டோம்னா போச்சு, கையெழுத்து போட முடியாதுன்னு. அந்நேரம் லேண்ட்லைன் வரும். யாருன்னா கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னங்க இது சொல்லுங்க, என்ன குரலை வச்சு கண்டுபிடிக்க? நீ என்ன சிஎஸ் ஜெயராமனா உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க, கேட்டவுடனே கண்டுபிடிக்க? இல்லையா, முடியாது. ஏன் பழைய ஆள் சொல்கிறேன் தெரியுங்களா? அவர் கொஞ்சம் யூனிக் வாய்ஸு. இப்போ வந்து ஒரே மாதிரியே 10 பேர் பாடுறாங்க. ஒன்றும் இல்லை, முந்தியெல்லாம் வானொலியில் சினிமா படத்தை பற்றி ஒளிச்சித்திரம் போடுவாங்க. கேட்கறது நம்ம பார்க்காததை காதில் கேட்குறோம். அதில் கூட இது பண்டரிபாய் குரல். அவங்களுக்கு கன்னடம் தான், ஆனால் தமிழில் பேசுவாங்க. இது சரோஜா தேவி குரல். பார்க்கல, ஆனால் கேட்குறோம், கேட்டவொன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து கதாநாயகன் குரல். இதுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி நீங்கள் ஒளிச்சித்திரம் போட முடியாது, ஏன்னா வசனமே இல்லை, பாதி வேற. யார் பேசுகிறான்னு ஒரே ஆள் எல்லாத்துக்கும் பேசுகிறாங்க.
நீங்கள் வேணால் போட்டி வச்சு கண்டுபிடிக்க பார்ப்போம், யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நமக்குள்ளே அந்த விஷயத்தை கொண்டு வரதுன்னா சாதாரணம் இல்லைங்க.